ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜேபி இல்லம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான பூண்டு பொடி எப்படி அரைக்கலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள்: 1 கப் கடலைப்பருப்பு, 10-12 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன், 1 கப் உளுந்தப்பருப்பு, 1/2 கப் உடைச்ச கடலை, 1 கப் வெள்ளை எள்ளு, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள், டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை எடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, 10-12 காஷ்மீரி சில்லி எடுத்து வச்சிருக்கேன். காரம் உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். சாதாரண காஞ்ச மிளகாய் கூட போட்டுக்கலாம். இப்ப இது எல்லாத்தையுமே நாம வறுக்க போறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை அடுப்புல வச்சுக்கோங்க. எண்ணெய் எதுவும் ஊற்ற தேவையில்லை. வெறும் கடாயிலேயே நாம ஒரு பருப்பா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம எல்லா பருப்பையும் ஒரே வாட்டியா போட்டு வறுத்து எடுத்தா அது நல்லா இருக்காதுங்க. கடலை பருப்பு வறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமா எடுக்கும். உளுந்த பருப்பு அது கொஞ்சம் டைம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். எள்ளு ரொம்ப சீக்கிரமா வறுபட்டுரும். அந்த மாதிரி ஒரு பருப்புக்கும் டைம் மாறுபடும். அதனால நம்ம எல்லாத்தையும் ஒன்னா போட்டு வறுக்க கூடாது. நான் இப்படிதான் பண்ணுவேன். நீங்க ஒருவேளை எல்லாத்தையும் ஒன்னா போட்டு வறுக்கிறதுனா கூட வறுத்துக்கலாம். ஆனா டேஸ்ட் இப்படி வறுத்தாதான் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, உளுந்தம் பருப்பு வறுத்து எடுத்து வச்சிட்டேன். இப்ப கடலை பருப்பு போட்டிருக்கேன். ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல தாங்க வச்சு வறுக்கணும். அப்பதான் அது வறுபறதுக்கு டைம் எடுக்கும். பொறுமையா வறுபடும். டேஸ்டும் ரொம்ப நல்லா வரும். அதனால நீங்க லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்ப எள்ளு போட்டிருக்கேன். எள்ளு சீக்கிரமா வறுபட்டுரும். உடைச்ச கடலையும் நான் அதோடய போட்டிருக்கேன். இது ரெண்டுமே சீக்கிரமா வறுபட்டுரும். கொஞ்சம் கலர் மாறினதுமே எள்ளு எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப கருக கூடாது, கசப்பு தன்மை வந்துடும். கைவிடாம கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்க, கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நாம காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாய் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க அதிகமாகவோ இல்ல குறைச்சோ போட்டுக்கலாம். காஷ்மீரி சில்லி போடுறதுனால கலர் நமக்கு ரொம்ப பிரைட்டா இருக்கும். காரம் ஆனா கொஞ்சம் கம்மியா இருக்கும். இப்ப இதெல்லாம் வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம கடைசியா வானலியில 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் ஊத்தினதுக்கு அப்புறம் நாம இடிச்சு வச்சிருக்க பூண்டு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டு நான் தோலோட தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தோல் வேணாம்னா நீங்க எடுத்துக்கலாம். கோல்டன் பிரவுன் கலர்ல வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. பூண்டு ரொம்ப நேரம் வறுத்துட்டே இருந்தோம்னா கசப்பு தன்மை வந்துடும். கொஞ்சம் கலர் மாறினதுக்கு அப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா லோ ஃப்ளேம்ல வச்சுதான் வறுக்கணும். இப்ப பாருங்க, இந்த மாதிரி வந்ததும் எடுத்து வச்சுக்கலாம். இப்ப எல்லாத்தையுமே ஒரு பிளேட்ல கொட்டி ஆற வச்சுக்கோங்க. காஞ்ச மிளகாலாம் கூட பாத்தீங்கன்னா நம்ம சூடா இருக்கும் போது உடைச்சி பார்த்தா கிறிஸ்பியா இருக்க மாதிரி தெரியாது. ஆனா ஆறினதுக்கு அப்புறம் நல்ல கிறிஸ்பியா இருக்கும். பூண்டும் அதே மாதிரி தான். அதனால நல்லா ஆற விட்டுருங்க. இதெல்லாம் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்ப நான் எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல போட்டிருக்கேன். பூண்டும் அதோடய போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பெருங்காயத்தூள், நாட்டு சக்கரை அதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு கொரகொரப்பா நம்ம அரைச்சிட்டு வர போறோம். இப்ப பாருங்க, நம்மளோட பூண்டு பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சிட்டு வரணும். இந்த சமயத்துல நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணும்னாலும் போட்டுக்கலாம். இல்ல காரம் வேணும்னா கூட நீங்க தனி மிளகாத்தூள் வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் கூட.
இது வந்து இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது, இல்லை நெய் கூட போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.